திரு மணிகண்டன், எங்களுக்கு ஒரு 20-30 எம்எல்ஏ வருவாங்க, அதில் அமைச்சர்களும் இருப்பாங்க அப்படின்னு நயினார் சொல்றாரு. அப்படின்னா உங்க கூட்டணியில் குழப்பம், அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்றத நோக்கி தானே அவர் பேசுறாரு. நீங்க கேட்குற கேள்விக்கு சுபேர் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரங்க. அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவோட ஒரு விரிவு, பாஜக 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2016 மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தோட தேமுதிக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்து மொத்தமா வாங்கினது 3% ஓட்டு தான் இவங்க. இன்னமும் இவங்க பெரிய பலசாலி மாதிரி அங்க ஒரு பலம் பொருந்திய கூட்டணி திமுக அப்படியே தலைமை தாங்குதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. மொத்தமா கூட்டினீங்கன்னா 3% ஓட்டு தான் மொத்தமா வாங்கினாங்க இவங்க. இன்னொரு ஸ்கூப் நியூஸ் இன்னைக்கு சொல்றேன், எழுதிக்குங்க. ராஜ்யசபா சீட்டு கூட 45 இடத்த கூட 20% உள் ஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கூட அப்படின்னு இவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறது காங்கிரஸ். 2 ராஜ்யசபா இடத்துலயும் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் தான் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்பட போறாங்க. நீங்க சொல்லுவீங்களா மோடி மிரட்டுவார், அமித்ஷா மிரட்டுவார்? பாமக இல்ல, நிச்சயமா கிடையாது. முக்கியமா நல்ல விஷயத்தை தொட்டிங்க. தினகரனுக்கு பிஜேபி அவங்க வேற ஸ்டேட்ல இருந்து கொடுப்பாங்க. எங்க அங்காளி பங்காளிக்கு பிஜேபி வேற ஸ்டேட்ல இருந்து கொடுக்கும். தினகரன் அதிமுகவில் இல்லையே. நல்லா கேட்டீங்க. என்னைக்கு ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. பாமக உள்ள வர்றப்பயே தெளிவா ஒண்ணு டாக்டர் சின்ன உண்மையான ஒரிஜினல் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சார். என்ன சொன்னாரு பாத்தீங்க அப்படின்னா, கூட்டணிக்கான சீட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம், உரிய நேரத்தில் அறிவிப்போம். ஸோ பாமகவோட ஆல்ரெடி கூட்டணி பேரங்கிறது சேர்றப்பயே முடிஞ்சு போச்சு. நம்பர் 1. பாஜக பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி சேர்ந்ததோட அடிப்படையே என்னன்னு கேட்டா, திரு அமித்ஷா சொன்னது மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபி. 2029 நாங்கள் 4வது முறை நாடாளுவதற்கு தமிழகத்திலிருந்து எங்களுக்கு நிறைய எம்பிகள் தேவைப்படுவாங்க, அதை நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த சகோதரத்துவமான சமத்துவமான எண்ணத்துல கூட்டதுனால பாஜக ஒருபோதும் அதிக சீட்டு கேட்டு மிரட்டாது, AK-47 எடுத்து சுடாது. நிச்சயமா பாஜக போன தடவை 24 நின்னாங்களா, அதிகப்படியா ஒரு 5-6 சீட்டு கொடுப்பாங்க. இன்னொன்னு கேக்குறேங்க, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தாருங்க. அவர் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சரியா சொல்லி அவர் திண்டுக்கல் பூட்டு போட்டு அவர் வாயை மூடி வச்சிட்டாங்க. இங்கேயாவது நேத்து வரைக்கும் ஊரு அண்ணாமலை இருந்தாரு, அந்த பக்கம் பாருங்க சோழிய முடிக்க ஜோடங்கர், மாவீர மாணிக் தாக்கூர், பிரளயத்தை கிளப்ப பிரவீன் சக்கரவர்த்தி, வீரமங்கை ஜோதிமணி, காட்டுன்னு கார்த்தி சிதம்பரம், இத்தனை பேர் அங்க அண்ணாமலையா மாறி தினமும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு மரியாதைக்குரிய திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்னதுக்கு அன்னைக்கு சாயந்தரமே மாணிக் தாக்கூர் சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த கூட்டணியுடைய மிகப்பெரிய தலைவர் ஸ்டாலின் எடுத்து கூட்டணி ஆட்சியா தனியாட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படிங்கிறார். நோட் திஸ் பாயிண்ட். சென்னையில அருமையா கேட்டீங்க. இது முன்னாடி சொன்னது, இது முன்னாடி சொன்னதுன்னா தினகரன் முன்னாடி என்ன சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாடி இல்ல அதுக்கப்புறம் கேசி வேணுகோபால் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் மாவீர மாணிக் தாக்கூர் போட்ட ட்விட்டரை நீங்க பாக்கலையாட்டு இருக்குது. பொறுமை காப்பது போரில் தோற்பதற்கு சமம் அப்படிங்கிறார். வாட் இஸ் தி மீனிங் மிஸ்டர் கார்கே? பொறுமை காப்பது போரில் தோற்பதற்கு சமம். நான் அஞ்சுவேன் என்று நினைத்தாயா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு அபஸ்வரம் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் யாராவது எங்க திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரனோ இல்ல பாஜக மூத்த தலைவர்களோ எங்களுடைய புதிய ரத்தத்தின் ரத்தம் உடன் என்ன பொருள் சார்? யார் அமைச்சரா இருப்பாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன சார்? அது இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சார் மக்கள் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதிமுகங்கிறதுக்கு 150-160 இடம் கிடைக்கும். அவர் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு சார். இது எல்லா கட்சியும் பேசக்கூடியது. அந்த அடிப்படையில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் பல முறை சொல்லிட்டாரு சார், என் தலைமையில் அதிமுக தனித்துவமான ஆட்சின்னு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்கா இருக்கு, 5000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்ட உடனே திமுக கொஞ்சம் எகிரி அடிச்சுதுங்க. அப்ப காங்கிரஸ் கொஞ்சம் ஜெர்க்காச்சு. அடுத்த நாளே அணுகுண்டு போட்டாரு பழனிசாமி. நான் வந்தனா 10,000 ரூபாய் தருவேன்னு பழனிசாமி சொன்ன உடனே திமுக ஜெர்க்காயி போச்சு. காங்கிரஸ் மறுபடியும் இப்ப எகிரி அடிக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நான்
1000 ரூபாயே கொடுக்க முடியாது. இவரு ஆமா எல்லாம் மக்கள் வரிசையா இவர்கிட்ட நின்னு ராமசேகர்கிட்ட எல்லாம் நின்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, ஐயா உங்க டர்ன் வரப்ப பேசுங்க. நம்ம இவரு சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நாகராஜ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கூட்டணிங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. அதுல முக்கியமா நான் சொன்ன இந்த பாயிண்ட் 5000 ரூபாய் அவர் கொடுத்தது கூட்டணியில பிரச்சனை இல்ல நீங்க சொல்றீங்க. ஜுபேர் என்ன சொல்றாரு தெரியுமா, அங்க ஆளே கம்மின்றாரு. ஆள் கம்மியா இருக்கிற இடத்துல எப்படி பிரச்சனை வரும்? ஆமாங்க, 4 பேர் பின்னாடி வச்சிட்டு இருக்கிறவன் கட்சியே இல்லாத என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு ஒத்தையாளு கூட இல்லாத இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கணக்குக்கு சேர்த்துக்கிட்டு, இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா நல்லா துண்டு போட்டுட்டு ஜபர்தஸ்தா அந்த முன்னாடி இதுல உட்கார வச்சிருப்பாங்க. அவங்களால சாப்பாடு செலவை தவிர ஒன்றும் ஆகாது, மொய் வைக்க மாட்டாங்க, ஒரு நல்லது பண்ண மாட்டாங்க. ஆனா முன்னாடி சீட்ல வந்து இப்படி நல்லா உட்காந்துருப்பாங்களா. அந்த மாதிரி கமலஹாசனுக்கு என்ன ஓட்டு இருக்குது? அவர் திமுக போய் சரணாகதி அடைஞ்சு ஒட்டுமொத்த கட்சியும் அறிவாலயத்தில் அடகு வச்சிட்டாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது? திருமாவளவன் ஏற்கனவே எவ்வளவு வாங்கியிருக்கிறாருங்கிறத நான் சொன்னேன். இந்த பக்கம் தினகரன் இவ்வளவு நாள் இதே சுபேர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார். இருக்கட்டும் சார், திமுகவினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார் அது. இதே சுபேர் வந்து நம்ம தினகரனை பத்தி என்ன சொன்னாரு? தினகரன் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒரு கணிசமான ஓட்டு, அவர்கிட்ட ஒரு 3-4% ஓட்டு இருக்குது. இப்ப சொல்லுங்களேன், இப்ப எங்க போச்சு? இப்ப அதே அந்த ஓட்டு அப்படியே எங்க வரப்போகுது இல்ல? அதே மாதிரி பன்னீர்செல்வம் எழுதி அந்த ஓட்ட பிரிவுக்கு தான் வந்திருக்காங்க சின்னம்மா. அத அடுத்து இங்க வந்துட்டீங்களா இவ்வளவு நாள் சொல்லி எழுதி வச்சுங்க சுபேர். அதே இதுக்கு என்ன சுபேரையும் கூப்பிடுங்க. சசிகலா ஒருபோதும், அதாவது முதலமைச்சரையே இயக்கண நபர்னு பேரு வாங்கினா அம்மா ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு நிலைமை எடுத்தாங்கன்னா சசிகலா நிழல் கூட அவர் சொன்னது கேட்காது. பன்னீர்செல்வம் இந்த கூட்டணியை ஆதரிக்குங்கிறது அவரோட தலைவிதி. அத மாதிரி திமுக பக்கமா பனையூர் பங்குத்தந்தை பக்கமா போனார்னா பன்னீர்செல்வம் பின்னாடி அவர் போட்டிருக்கிற சொக்கா கூட பின்னாடி போவார். பொறுத்திருந்து பாருங்க சுபேர், பொறுத்திருந்து பாருங்க. ராமசேகன், நாங்கள் 150-160 இடங்கள் வந்து ஜெயிப்போம், இங்கே அந்த பிரச்சனையே வராது. ஆனால் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வச்சு பாஜகவுக்கு எம்பி கொடுக்கணுன்றதான். இந்த முறை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான என்டிஏலேருந்து வர தகவல். மணியனுடைய பொருள் தானே. அரசியலில் நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். என்ன காரணம்னா, இரட்டை தலைமை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்துருப்போம்னு சொல்லி ஓபிஎஸை கூப்பிட்டு 2017 ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு 2021 தோல்வி அடைந்த பிறகு இரட்டை தலைமை தேவையில்லைன்னு கிளப்பி விட்டு அவரை கழுத்தறுத்தார். அதே போல் 2021 கூட்டணி அமைச்சு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முடியல, தோல்வி அடைஞ்சு சொன்ன உடனே 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடியை கட்டி விட்டார். இப்போ 2026 தோல்வியாக அடைய போகிறார். ஏன்னா அவர் பேரே 10 தோல்வி பழனிசாமி. 11வது தோல்வியை நோக்கி 2011 முன்னாடி தேர்தலில் இருந்து 2000 நான் பேசி முடிக்கிறேன், அப்புறம் பேசுங்க. குறுக்க பேசாதீங்க. நான் பேசி முடிக்கிறேன், அப்புறம் பேசுங்க. நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க, கருத்தை சொல்ல விடுங்க. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியை நோக்கி போக்குள்ள என்ன செய்வார்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டார். இதுதான் பழனிசாமியோட நம்பகத்தன்மை. அதனால் மணிகண்டனோட கனவெல்லாம் என்றைக்கு நினைவெல்லாம் கனவாக தான் இருக்கும், அது நினைவே ஆகாது. 2வது, பழனிசாமியை யாரும் நம்ப தயாராக இல்லை. 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு திமுக அறிவிக்கக்குள்ள அது எப்படி சாத்தியம் இல்லாத விஷயம், கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் 2000 ரூபா நாங்கள் கொடுப்போங்கிறாரு. இப்போ 10,000 இல்லை, எவ்வளோ கொடுப்போன்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை. அதுதான் இன்றைக்கி நிலவரம். அதனால் இன்னொன்று வந்து, பாரதிய ஜனதா கட்சியில் இந்த சகோதரர் சொன்ன மாதிரி அந்த கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில் அதிமுக பாரதிய ஜனதாவை தவிர பெரிய கட்சிகள் இல்லை. பாமக கூட இன்றைக்கு பிளவுபட்டு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் இருக்குது. அது எந்த அணி உண்மையான அணி, எந்த அணிக்கு செல்வாக்கு இருக்குன்னு தேர்தல் தான் பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லியிருக்கேன். தேர்தல் ஆணையம் சொல்லலாம், ஏன்னா அது மோடி ஆணையம், அது அப்படி தான் சொல்லும். அதனால அது மோடியை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க பக்கம் சிம்பிள் கொடுப்பாங்க. அதுதான் மோடி ஆணையம் தானே. எதுக்கு நிக்கிறீங்க? எலெக்ஷன் நிக்காம போங்க. மோடி ஆணையம் தானே. ஏன் நிக்கிறீங்க? மோடி இருக்கிறவரை மோடி ஆணையம் கெஞ்சுறீங்க. யாரும் கெஞ்சலங்க, யாரும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். தெளிவா நாங்க கூட்டணி ஆட்சியில 10 தோல்வி பழனிசாமினாரு. அதுக்கு முன்னாடி 12 தோல்வி திமுக வந்து தொடர்ந்து தோத்துது. நான் சொல்லட்டுமா? கலைஞர் சரி, எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரையும் கலைஞரால் முதல்வர் ஆக முடியல.
ஜெயலலிதா உயிரோடு இருந்து ஸ்டாலினால முதல்வர் ஆக முடியல, எடப்பாடி உயிரோடு இருந்து உதயநிதியால முதல்வர் ஆக முடியாது. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, ஆக முடியாது. ஒரு வாய்ப்பே கிடையாது. 11வது தோல்வியை நோக்கி பழனிசாமி பயணம் பண்றாரு. எம்ஜிஆர் இருந்தப்போ நாடாளுமன்ற தேர்தல்கள்ல திமுக வெற்றி பெற்றது, ஸ்டேட் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்றது. நம்ம பேசுறது ஸ்டேட் எலெக்ஷன் கண்டினியூஸ் தோல்வி இல்ல இல்ல. நான் சொல்றேன் அவருக்கு தேவைனா அது நமக்கு தேவைனா இல்ல. எம்ஜிஆர் உயிரோடு கலைஞர் முதல்வர் ஏங்க 86ல உள்ளாட்சி தேர்தல்ல 90% வெற்றி பெற்றோமே, அது என்ன சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவங்களே கலைஞரால முதல்ல ஆக முடியுதா ஆக முடியலையா? ஏங்க உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிச்சோம்ல, அது என்ன சொல்றீங்க? தோல்வி காண்டவர் கலைஞர் கருணாநிதி. தொடர் தோல்வி எல்லாம் இல்ல. எம்ஜிஆர் தொடர் தோல்வி. 80 பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சோம்ல, ரெண்டே தொகுதி தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. 80ல ரெண்டே தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சது, 37 தொகுதி திமுக ஜெயிச்சது. 15 அப்ப என்ன சொல்லுவீங்க? சட்டமன்ற தேர்தல்கள்ல 3லுமே ஜெயிச்சதா இல்லையா? 3 தேர்தல் 77, 80 அதுக்கப்புறம் எங்க அப்ப பாராளுமன்ற தேர்தல் ஜெயிச்சது ஏன் கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க? 37 ஜெயிச்சோம்ல, எம்ஜிஆர் படுதோல்வி அடைஞ்சார்ல, 2 தொகுதி தானே ஜெயிச்சாரு, அதையும் கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுவும் தேர்தல் தானே, அதுவும் தேர்தல் தானே. அதே மாதிரி 86 உள்ளாட்சி தேர்தல்ல பெரும் வெற்றி பெற்றது திமுக, அதையும் கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தேவைன்னா அதான் சொல்லுவீங்க, தேவை இல்லாததை எடுத்துக்க மாட்டீங்களா? இப்படி சொல்றேன். 86 உள்ளாட்சியில எம்ஜிஆர் உச்சத்துல இருந்தார், 10% தான் அதிமுக ஜெயிச்சது, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. 86ல 90% நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சது. அதே சொல்ல முடியல. 2006ல அதிமுக தோல்வி அடைஞ்சது, அதையும் சொல்லல. 96ல அதிமுக தோல்வி அடைஞ்சது, அதையும் சரி ஓகே ஓகே பேசுவோம் பேசுவோம். ஒரு கட்சி தோல்வி அடைறதுனால கட்சி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த உள்ளாட்சியை சொல்லுங்க. எடப்பாடி தொடர்ந்து தோல்வி. அப்ப எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன் தொடர்ச்சியாக இல்ல சார், 10 தேர்தல் தோல்வி, தொடர்ந்து தோல்வி. இபிஎஸ் தலைமையில ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரே சட்டமன்ற தேர்தல். அப்ப இந்த எலெக்ஷனை பாருங்க, 2 பாராளுமன்ற தேர்தல் தோல்வி. அவர் சொல்றது 2 உள்ளாட்சி தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, திமுகவால ஜெயிக்க முடியல. 5 இடைத்தேர்தல் தோல்வி. எம்ஜிஆர் கட்சியா இருந்து 2 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வி. ரொம்ப சிம்பிள். 2 உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 5 இடைத்தேர்தல் தோல்வி. 5 இடைத்தேர்தல்ல போட்டியிடவே இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். ஓகே ஓகே, ஒரு சிறிய இடைவெளி, நான் டீட்டெயிலா பேசலாம். பேசுவோம். ஒரு கேள்விக்கு தான் பதில் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். அதிமுக ஆரம்பிச்ச பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரையும் கலைஞரால முதலமைச்சர் ஆக முடியுதா ஆக முடியலையா? முதலமைச்சர் 80 பாராளுமன்ற தேர்தல் ஜெயிச்சோம்ல, அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.